வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால கருஞ்சீரகம் ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களுமே இருக்கு. இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய கருஞ்சீரகத்தை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நினைவுத்திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகத்தை நம்ம தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவுத்திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா இந்த மாதிரி ஞாபக மறதி நோய்கள், அதாவது நினைவுத்திறன் குறைவுக்கெல்லாம் சரியான தீர்வாக கருஞ்சீரகம் அமையும். அதே போல் கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், மூளை நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சீரகம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோயாளிகள் வந்து நல்ல பலனை பெறணும் அப்படின்னா பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலனை பெறலாம். அது வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது இன்சுலின் உணர்திறனை ரத்தத்தில் வந்து மேம்படுத்தும். போதுமான அளவுக்கு இன்சுலின் வந்து ஹார்மோன் சுரக்குவதற்கு உதவி பண்ணி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹை பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், வருங்காலத்தில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இப்போ இருந்தே கருஞ்சீரகத்தை நீங்கள் பிளாக் டீயோட கலந்து எடுத்துக்கலாம். இல்லைனா கருஞ்சீரகத்தை உணவுகள்லையுமே சமைத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கருஞ்சீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார் சத்து வளமான இருக்கிறதால தான் இது உடனே சர்க்கரையை வந்து குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதய பராமரிப்புக்கு மிகவும் நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடியதுக்கான காரணம் என்னன்னா இது நமக்கு வந்து கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து குறைச்சிரும். இப்போ இதயத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களும் இருக்கும், நன்மை விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களும் நம்மளுடைய உடல் இருக்கும். அப்போ நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அதுதான் இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். எதனால் இந்த கெட்ட கொழுப்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் வந்து படிஞ்சிருக்கும் போது இதயத்துக்கு அது தீங்கு விளைவிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்த நாளத்தில் இந்த கொழுப்புகள் படியும் போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து போதுமான அளவுக்கு போகாது. இதனால் அது இதய ஆரோக்கியத்தை பாதிச்சு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இதை நம்ம சரி பண்ணணும்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நல்ல பலனை பெறலாம். ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கும் போது இதயம் சிறப்பாக செயல்படும். அதுக்காக தான் நம்ம கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், குறைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். கருஞ்சீரக எண்ணெய் நமது உடலினுடைய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்குது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள்லாம் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை வந்து கலந்து குடித்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அவங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாயும் போது அவங்க சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படக்கூடியது தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அதுலேருந்து விடுபடுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் இந்த கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும். பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகம் வந்து பற்கள், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்குமே சிறந்த தீர்வாக அமையுது. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் வந்து விளங்குங்க. வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் நம்ம கலந்து அதை தினமும் 2 முறை
ஈறுகளில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு நீங்கி போயிடும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பற்கள் வந்து உங்களுக்கு பற்சொத்தை ஏற்படுவது, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு ஈறுகளை ரத்த கசிவு இருப்பதன் மூலமாக பற்கள் வந்து வலுவிழந்து போகிறது, கிருமி தொற்று ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் வீசுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பற்களை வந்து வலிமைப்படுத்திக்கலாம். பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, கிருமி தொற்றும் இருக்காது. சுவாச புத்துணர்ச்சி வந்து நீங்கள் பெறுவீங்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது. ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பொல்யூஷன் மாசுவின் காரணமாக ஆஸ்துமா தற்போது ஏற்படக்கூடியது ஒரு சாதாரணமான பிரச்சனை ஆயிடுச்சு. ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்களுக்கு கருஞ்சீரகத்தால் செய்யப்படக்கூடிய மருத்துவம் இனிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிக்கும்போது நல்ல பலன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக ஆஸ்துமா பிரச்சனை, சளி, இருமல், இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சிறப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகம் துணை புரியும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி எப்படியெல்லாம் வெயிட் நம்ம லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நமது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கும். ஸோ மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உடல் வந்து நமக்கு சோர்வடையாமல் ஆரோக்கியமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து குடிக்கும் போது இதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். ஸோ இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால உடல் எடை குறைப்பட நல்ல மாற்றம் பெறுவீங்க. வளர்ச்சிதை மாற்றம் மேம்படும். தேவையில்லாமல் உடலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை உங்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருஞ்சீரகம் கொடுக்கும். தோல் மற்றும் முடி தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெறுவதற்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்பிற்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது. அதாவது உடல் நலத்தையுமே மேம்படுத்தும், சருமம் நலத்தையுமே நமக்கு மேம்படுத்தும். நல்ல பளபளப்பான சருமம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கருஞ்சீரக எண்ணெயை வந்து எலுமிச்சை ஜூஸில் கலந்து நீங்கள் முகத்தில் தடவணும். ஸோ இந்த மாதிரி தடவும் போது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து அகற்றப்படும் போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே இருக்காது. தோல் சுருக்கம் கூட உங்களுக்கு இருக்காது. உங்களோட ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. இளமையான ஒரு சருமத்தை கருஞ்சீரகம் எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முடியினுடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் முடி உதுதலையுமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துது. இதுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதால முடி வேர்க்கால்கள் வரைக்குமே பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பேன், பொடுகு தொல்லை இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நீங்கி போயிடும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது. இளநரை, பித்தநரை எல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம். இப்போ நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கியூர் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கிரியாட்டினின் சீரத்தினுடைய அளவை அதிகப்படுத்தும். இதனால் ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு இது வந்து தீர்வளிக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றி கொள்ளலாம். சிறுநீரகம் சிறப்பாக கழிவு நீக்க மண்டல வேலையில் பங்கு புரியும். எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. அப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.